கான்சன்ட்ரேஷன் பவர், உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், தென் உங்களோட தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஸோ அப்போ நீங்கள் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கான்சன்ட்ரேஷன் இதோட எக்ஸாம் நல்லா எழுதி ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட எல்லாருடைய ஆசையும், எங்களோட பேரண்டோட ஆசை, மேனேஜ்மெண்ட் எல்லாரோட ஆசையும். ஸோ இந்த மார்க் தான் உங்களை வந்து ஃபியூச்சரில் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. ஸோ அப்போ நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவ். ஸோ நீங்கள் எல்லாமே நல்ல மார்க் எடுத்து உங்கள் பேரண்ட்ஸுக்கும் ஸ்கூலுக்கும் உங்களையும் நீங்கள் வெளிக்காட்டிக்கணும் இந்த உலகத்துக்கு. ஓகேவா? மார்க் மட்டுமே நம்மளை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகாது. ஸோ ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ஒழுக்கத்துடைய கல்வி ஒன்றே நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை. ஸோ ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாலே ஒழுக்கம் அப்படின்னு சொன்னாலே எஸ்ஆர்எம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதானே, அதில் எந்த ஐயமும் இல்லை. அப்போ நீங்கள் மார்க்ஸ் மட்டும் நல்லா எடுத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களை அடிச்சுக்கிட்ட யாரும் இல்லை அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்போ எல்லாமே நல்ல மார்க் எடுத்து ஃபியூச்சரில் எல்லா பணமும் பெற்று நல்லா வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள்.